ஆ சார் இப்போ வேலூர் தொகுதிக்கு வந்து பிரச்சாரத்துக்கு ஆமாம் ஐயா, வேலூர் தொகுதியில் போட்டியிடலான்னு இருக்கேன். அதனால் வந்திருக்கேன். மத்தியானம் மக்கான்பள்ளி வாசல் கோட்டை பக்கத்தில் இருக்கு இல்லையா, அங்கே ஜமாத் தொழுகையை முடிச்சுட்டு மக்கள்கிட்ட ஆதரவுலாம் கேட்டேன். தாங்களுக்கு ஏதாவது ஆட்சேபனைகள்? ஆரணி தொகுதியில் போட்டிடுறேன்னு ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தீங்க. ஆமாம் ஆமாம் ஐயா. திடீர்னு வேலூர் தொகுதிக்கு போட்டியிடுற காரணம் எதுவும் இருக்குங்க? ஆமாம், காரணம் ஒன்றும் இல்லை. அங்கே வேறு ஒரு பிரபலமான ஒரு நபர் கட்சி சார்பாக நிற்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு அதை கொடுத்துட்டு நான் இங்கே வந்திருக்கேன். அந்த முக்கியமான எனக்கு பிரபலம் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். அது சொல்லிட்டா எப்படி, அது நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. ஆமாம். சார் அவரும் ஒரு சினிமாவில் இருக்கிற முக்கியமான பிரமுகரா இல்லை வேறு? இல்லை இல்லை, பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க ஒரு ஆள் வரும், பயங்கரமானவங்க. ஆமாம் ஆமாம் ஐயா. எந்தெந்த தொகுதி போட்டிடுறீங்க? 5 தொகுதிகள். எந்தெந்த தொகுதிகள் சொல்லுங்கள். ஆரணி, ஆமாம், வேலூர், ஸ்ரீபெரும்புதூர், திருவண்ணாமலை, திண்டுக்கல். ஏன் கள்ளக்குறிச்சி ஏன் விட்டீங்க? கள்ளக்குறிச்சி. தொகுதி. ஆமாம், 6 தொகுதிகள். கூட்டணி தொடர்பாக எதுவும் பேச்சுவார்த்தை நடத்திட்டீங்க? அதுதான் ஏன் நடத்துகிறோம் அவங்க இந்தான்னுட்டு இருக்காங்க. அதனால் சரி நம்ம வேலைகளை நம்ம ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா காலம் குறுகியது, காலம் பொன் போன்றது. அதனால் இந்த வேலூர் என்ற வேலூருக்கு வந்துள்ளோம். தண்ணி பயங்கரமாக தாகம் எடுக்குது. வேறு எங்கள் ஊரில் இருக்கையிலாம் அவ்வளோ தாகம் எடுக்கலை. அப்போ இங்கே வெயில் வாட்டம் அதிகமாக தெரியுது. இப்போ பிரச்சாரத்துக்கு சினிமா பிரமுகர்கள் யாரையாவது உங்களுக்கு சப்போர்ட்டை வந்து பிரச்சாரம் பண்ணுறதுக்கு? இல்லை இல்லைம்மா, இது வந்து ஒரு அந்த மாதிரி ஒரு எண்ணமெல்லாம் எங்களுக்கு அப்படியெல்லாம் எங்கள் இயக்கத்தை கட்டமைக்கலை. அப்படி ஒருத்தர் வந்து பேசணும், பிரச்சாரம் பண்ணி தான் மக்கள் கேட்கணுங்கிறதெல்லாம் கிடையாது. அவங்கெல்லாம் தெளிவாக இருக்காங்க. என்ன சொன்னதே சொல்லிகிட்டு இருக்காங்க. 70 வருஷமாக ஆள்றாங்க, 150 வருஷமாக ஆள்றாங்க. அதே ஆண்டவங்க, அதே மோண்டவங்க, அதே பேண்டவங்க மறுபடியும் வந்து நிற்கிறாங்க. பாலாறும் தேனாரும் உள்ள தண்ணியை காணாம பாலாறில் டேம் கட்டிட்டான். ஆந்திராவில் திராவிடம் பேசுகிறாங்கல்ல, அப்போ திராவிட புடலங்காய் எடுத்து அவனை அடிக்க வேண்டியதானே? ஏன் கட்ட விட்றீங்க? ஆறு தண்ணி நிப்பாட்டலாமா? டேம் கட்ட விடலாமா? அது கடைசி பகுதி போகிற வரைக்கும் எல்லாத்துக்கும் சொந்தம் இல்லையா? ஏன் கட்ட விட்றீங்க? அதில் எங்கே போச்சு உங்கள் திராவிடம்? ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. அது என்னத்தை சொல்கிறது? தண்ணி ரொம்ப அவசியமானது, இயற்கையானது. அதை கொண்டு வர்றது இத்தனை வருஷமாக பண்ணாமே இருக்கீங்களே. சும்மா ஓட்டுக்கு 500, 1000, 2000 கொடுத்துட்டு ஜெயிச்சிடுறீங்க. நீங்கள் பணவரை நிறைய அந்த மாதிரி அறையாக அடிக்கடிக்கு பணங்களை அடுக்கி வச்சுக்கிறீங்க. ஓட்டு வந்தப்போ பிச்சை போட்டுட்டு ஜெயிச்சு உட்காந்துக்கிட்டு அதே பிச்சைக்காரில் தான் வச்சுருக்கீங்க. வேலை வாய்ப்பே இல்லையே. சார் இப்போது நடந்துட்டு இருக்கிற ஆட்சியை பற்றியும் சட்டம் சார், நான் யாரையும் குறை சொல்லி ஒன்றும் ஆக போகிறதில்ல. உங்களுக்கே தெரியும், மக்களுக்கு தெரியும். 38 MP வச்சுருந்தாங்க. இப்போ இது வரைக்கும் என்ன பண்ணாங்க? இப்போ வந்து EVM வச்சு ஓட்டு போடக்கூடாது, EVM யூஸ் பண்ணக்கூடாது. நான் தொண்டை தண்ணிகளே கத்துறேன். 4 வருஷம் முன்னாடி போய் டெல்லியில் போய் போராடினுங்க. ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட்டில் நானே இதை பார்ட்டியின் பர்சன் வாதாடினேன். தள்ளிப்போத்தவரை டிஸ்மிஸ் அப்படின்னு தள்ளி விட்டார் சீஃப் ஜஸ்டிஸ். கண்டுக்கவே இல்லை. அந்த மாதிரி 100கணக்கான கேஸ் இருக்குதுன்னு எடுக்கவே இல்லை. ஜொமேட்டோ போடுறீங்கல்ல, ஒரு இது தப்பு இருக்குன்னா ஜொமேட்டோ போடுறீங்களா? ஒரு மினிஸ்டர் ஊழல் பண்ணிட்டாக்க உடனே பிடிச்சி இப்போ போடுறீங்களா இல்லையா? யாரோ ஒரு ஜட்ஜி இருக்கார்ல, அவர் உடனே இல்லை அது தப்பாக விடுதலை பண்ணிட்டாங்க, நான் மறுபடியும் விசாரிக்கணும்னு போடுறீங்கல்ல. இவ்வளோ மக்கள் குற்றம் சுமத்துறமே. இவ்வளோ நீங்கள் 38 MP வச்சுருந்தீங்கல்ல. நாங்களே இப்போ தேர்தலை புறக்கணிக்கிறோம், நிப்பாட்டு. எவ்வளோ இந்தியா கூட்டணி இருக்கு இல்லையா? இந்தியா கூட்டணி இருக்குல்ல, எல்லாம் சேர்ந்து இதை EVMல நடத்தக்கூடாது, இதை தடு, ஓட்டு மிஷினில் நடத்தினா தான் நாங்கள் கலந்துக்குவோன்னு சொன்னாங்களா? அப்போ உள்குத்து இருக்குல்ல. மக்களெல்லாம் முட்டாளாக்கிட்டு இருக்கீங்களா இல்லையா? EVM மிஷினை ஏன் ஒழிக்க மாட்டேங்கிறீங்க? அப்போ உங்களுக்கும் பங்கு இருக்கா அதில்? ஏன் அது ஒரு டுபாக்கூர், ஒரு டப்பாங்குத்து, ஒரு ஏமாத்து வேலையை வச்சு ஒரு வருஷமாக பொழைச்சிட்ருக்கான். அதையும் தடுக்க மாட்டேங்கிறீங்க. இதுக்கு என்ன கேள்வி? சார், ஒருத்தர் ஏமாற்றி ஆட்சியில் உட்காந்துக்கிட்டு மக்கள் காலில் வந்து எப்படி விழுவாங்க? மக்கள் காலில் கெஞ்சி ஓட்டு கேட்டுட்டு இருந்தாங்கல்ல. இப்போ நாடகம் தான் நடக்குது. தேர்தல் நடக்கிற மாதிரி ஒரு நாடகம் நடக்குது, அவ்வளோதான். எல்லாம் குத்தி வச்சுருவான். இப்போ இங்கே தமிழ்நாட்டிலே அதே மாதிரி தான் நடக்கும். அதான் மதிக்க மாட்டேங்கிறாங்க. அங்கேயே சொல்ல எந்தெந்த ஏரியாலாம் குத்தி வர்ற மாதிரி வரும். கோயிலுக்கு போவாங்க, வணங்குவாங்க, கிட்ட ஏதோ பண்ணுவாங்க. ஆகா, இத்தனை தடவை வந்தார்ப்பா, அதனால் ஓட்டு போட்டாங்கப்பா அப்படின்னு அவங்களே டிக்ளேர் பண்ணிட்டு போயிடுவாங்க.
நீங்கள் வாயில் குச்சியை செய்ய அப்படியே உட்கார வேண்டியதுதான்.